ஹிதாயா தமிழ்நாடு, தவ்ஜித் ஜமாத், டிஎன்டிஜே மற்றும் பள்ளிவாசலுக்கு ஜனாசா கட்டில், ஜனாசா குளிப்பாட்டும் டென்ட் மற்றும் துணி போன்றவற்றை திராவிட முன்னேற்றக் கழக கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ஜமாத் நிர்வாகிகளுக்கு வழங்கினார். தமிழ்நாடு முதல்வர் மு. க. ஸ்டாலின், கழக இளைஞரணி செயலாளர் மற்றும் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி டென்ட், ஜனாசா குளிப்பாட்டும் கட்டில், ஜனாசா கட்டில் மற்றும் துணி போன்றவற்றை குனியமுத்தூர் பகுதி இஸ்லாமிய பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மதரசத்துல் ஹிதாயா பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர். ரவி மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே. ஈஸ்வரசாமி ஆகியோர் ஒப்படைத்தனர். இந்நிகழ்வை சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் வடக்கு மாவட்ட அமைப்பாளர் ஏ.எம். உசேன் ஒருங்கிணைத்தார். மேலும் கரும்புக்கடை பகுதி செயலாளர் ஜெய்லாபுதீன், மாவட்ட பொருளாளர் அப்துல் ரகுமான், 87வது வட்டக்கழக செயலாளர் யாகூப் சேட், 89வது வட்டக்கழக செயலாளர் எம்.எச். இப்ராஹிம், குத்புதீன், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தியாகராஜன், வர்த்தக அணி அமைப்பாளர் ஏ.கே. வேலுசாமி, சிறுபான்மையினர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் மைக்கேல் ஆண்டனி, 79வது வட்டக்கழக நிர்வாகிகள் ஆட்டோ நாசர், எம்.எச். சுலைமான், ஏ.கே. மயில்சாமி, கனிமொழி, கணேஷ், ஹரிதா, கே. மகாலிங்கம், 87வது வார்டு வட்ட நிர்வாகிகள் நௌஷாத், நிஜாம், அசைனார், சமது, ஷா நவாஸ், சிட்டிபாபு, வெற்றிலைக்காரன், வீதி ராஜமாணிக்கம், கலீம், சுல்தான், மாணிக்கம், செல்லா, மதரசத்துல் ஹிதாயா தமிழ்நாடு, தவ்ஜித் ஹமாத், டிஎன்டிஜே தலைவர் அமானுல்லாஜ், செயலாளர் முகமது ஃபரூக், பொருளாளர் அப்துல் கபீர், துணைத் தலைவர் ரஹமத்துல்லாஜ், துணை செயலாளர் சையத் இப்ராஹிம், தொண்டர் அணி முகமது மன்சூர், மருத்துவ அணி ஹாஜா மொய்தீன், வர்த்தக அணி அகமது கபீர், மாணவர் அணி முகமது அலீஜ், பிரதிநிதி நூர் அகமது என பலர் கலந்து கொண்டனர்.